இவரும் 10 தோல்விகள் தொடர்ந்தது, கூடயே எல்லாருமே இருந்தாங்க. இன்றைக்கி எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறவங்களாம் அவர் கூட இருந்தவங்க. எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைன்னா 26 தேர்தல் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடலாம், ஆட்சியை பிடிச்சிரும் அதிமுக. தாவேகா அப்போ தான் வருது அந்த கட்சி. காங்கிரஸ் வலுவாயிடும்ட்டு காங்கிரஸ் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருங்க, 120 பேர் இருக்கிறீங்களே, ஆட்சி அமைங்க. எடப்பாடி முதல்ல ஐடியா உதித்தது பாஜகவிடம் தான் வந்துடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்காவது எந்த கட்சியோட கூட்டணின்னு வச்சு இங்கே சரித்திரம் உண்டா? தொகுதி பங்கீடு, தொகுதி உடன்பாடு. இதே மாநாட்டிலே போட்டு செவுலில் 4 சாத்துனாங்க. கே பாலகிருஷ்ணன் ஒத்துக்கிட்டார். 112 வச்சுக்கிட்டு விஜய் ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர்கள் 35 பேர் ஒன்றா சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி போய் கேட்கும்போது தான் இவர் நம்ம அதிமுக பேசியிருக்கோம்னு எடப்பாடி சொல்லும் போது இன்னும் சண்டை ஆகுது. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ இன்றைக்கி சட்டசபை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது, அதை நம்ம அடுத்து பேசலாம். அதுக்கு முன்னால் ஒரு பரபரப்பான விஷயமா என்ன பார்க்கப்படுகிறதுனா, ஒரு 30 பேர் சிவி சண்முகம் அண்டு எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழுவாக கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் ஓஎஸ் மணியன் அவர் என்ன சொல்கிறாரு, அது மாதிரிலாம் பிரியல அப்படின்னு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் காத்தால சிவி சண்முகம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். முதலமைச்சராக எடப்பாடி, அதுக்கு திமுக ஆதரவு, இதனால தான் நாங்கள் வெளியில் வரோம். இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடைய இப்போ பொதுவாகவே ஒரு கட்சி ஜெயிச்சதுன்னா ஓஹோன்னு கொண்டாடுவாங்க. அந்த தலைமை கடவுளுக்கு நிகராக வைத்து பூஜைக்கப்படுவார்கள். இன்றைக்கி விஜய்க்கு பார்க்குறோம். இதே விஜய் 5 சீட்டு வாங்கியிருந்தாருன்னா ஒரு 50 பேராவது வெளியேறியிருப்பாங்க நிர்வாகிகள். இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிற பலரும் வெளியேறியிருப்பாங்க. 2வது எள்ளி நகையாடி இருப்பார்கள். யார் ஜெயிச்சா? இப்போ எடப்பாடி ஜெயிச்சிருந்தாருன்னா ஆகா ஓகா அண்ணன் எடப்பாடி, ஆதவ அர்ஜுனா அண்டு ஜான் ஆரோக்கியசாமியெல்லாம் மேலும் கிண்டல் அடிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ ஒன்றும் அவங்க ஒன்றும் தனியாலாம் செஞ்சுலாம் வரல. அது மக்கள் பார்த்து கொடுத்துட்டாங்க. ஆகா உட்கார பணமரம் உள்ள கதை. அதனால் இது ஸ்ட்ராட்டஜி பண்ணிலாம் வரல. இந்த இவ்வளோ தப்பாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு ஜெயிச்சிருக்காருன்னு தான் நம்ம நினைக்கணும். ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா கார்த்தி பெருமான்மா வந்திருப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் எப்போவுமே வெற்றியும் தோல்வியும் அரசியலில் சகஜம். கிட்டத்தட்ட 77லேருந்து 89 வரைக்கும் வனவாசம் இருந்த கலைஞர் அடுத்தடுத்து பெருந்தோல்வி. 48, 34, 11 இப்படியே குறைஞ்சி போகுது கட்சியுடைய அந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையும் சரி. ஆனாலும் அவர் தாக்கு பிடிச்சி நின்னார்னா அவர் கட்சியை நடத்தின விதம் இல்லை. அன்றைக்கி 2 கட்சி தான் இருந்துச்சு. இன்றைக்கி 2 பொது தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்குது அதிமுக. அந்த காலத்தோடு ஒப்பிட்டு எடப்பாடிக்கான ஒரு தலைமைக்கு ஸ்மூத்தாக போயிடும்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கி 2 கட்சி இருந்தாலும் இன்றைக்கும் அதே 2 கட்சி தான் இருக்குது. 3வது ஒரு பெருசக்தி உருவெடுத்து அது வரட்டும். தோல்வி தானேங்க, நடைமுறை தோல்வி தானே. அன்றைக்கும் 3 கட்சி தான் இருந்தது. இந்திரா காங்கிரஸ் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இவர்களை விட பெரிய கட்சி அது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. பர்சன்டேஜில் இவங்களோட அவங்க அதிகம், 30%. இவங்க 22, 23. அதனால் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதனால் ஒரு காரணம். 80ல் படுதோல்வி காங்கிரஸ் இவரை சேர்ந்து நின்று தான். அது எப்படின்னா அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து நின்னோம் இவர் ஸ்டாலின் ஜெயிக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட தோல்விக்கு பிறகும் கலைஞர் நின்னார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உஷாராக காங்கிரஸை பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அது நிலைமை தலைகீழ் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோல்விகள் தொடர தான் செய்யும். இவரும் 10 தோல்விகள் தொடர்ந்தது, கூடயே எல்லாருமே இருந்தாங்க. இன்றைக்கி எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறவங்களாம் அவர் கூட இருந்தவங்க. எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைன்னா 26 தேர்தல் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடலாம், ஆட்சியை பிடிச்சிரும் அதிமுக, மாற்றம் கிடையாதுன்னு எல்லோரும் நம்பினாங்க. தாவேகா அப்போ தான் வருது அந்த கட்சி. பெருசாக முதல் தேர்தலில் சாதிக்காது. இன்னொன்று இவர்கள்ட்ட ஒரு இதுவே இல்லை, ஒரு செட்டப்பே இல்லை. ஓட்டை பிரிக்கிற ஓட்டெல்லாம் டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி, சிறுபான்மை வாக்கு, செட்டப்பே இல்லைன்னு சொல்லி தானே ப. சிதம்பரம் கூட்டணியை கட் பண்ணார். ஆமாம், அவர் பண்ண பெரிய தப்பில் அது ஒன்று. இல்லாட்டி நீங்கள் 60 சீட்டு இருக்கும் காங்கிரஸுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கணக்கு போட்டு தான் அதிமுக ஜெயிச்சிரும்னு இவங்க நம்பிக்கையில் ஓட்டினாங்க. ஆனால் அதுலேயே எங்கே இவர்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா 24 தேர்தலுக்கு பிறகு பிரச்சனை வருது. பழைய ஆட்களெல்லாம் நம்ம இனியாவது கட்சிக்குள்ளே கொண்டு வரணும், அவங்களை கொண்டு வந்து பலமான அதிமுகன்னு காமிக்கணும்னு. திமுகட்ட அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் சேர்த்துக்கிட்டு பலமாக காமிக்கிறது. இந்த காட்டில் மிருகங்கள் சில பறவைகள்லாம் சண்டை போடும்போது அப்படி ரெக்கையெல்லாம் வச்சுட்டு பெருசாக அப்படி காமிக்கும் எதிரிக்கிட்ட.
அப்போ எதிரி பயந்து ஓடிடும். ஆனால் இன்றைக்கு வந்து அப்படி வந்தவர்கள் தானே, அப்போ மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், ஒரத்தநாடு வைத்தியங்களும் ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், இப்படியாக அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வெற்றியை நிரூபிச்சிருக்கிறாங்களே. அதுதாங்க சொல்ல வரேன். திமுகவுடைய வெற்றி இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்துட்டு பலமாக காமிக்கிறது, அது பலமாகவும் மாறி இருக்கு. அது கூட்டணி பல விஷயங்கள் இருக்குது. இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, ராஜகண்ணப்பன், நாவலர் நெடுஞ்செழியன், வீரப்பன், சாரி அவர் பேர்னா ஆரம் வீரப்பன், அதே மாதிரி கேகேஎஸ் சார், எஸ்டி சோமசுந்தரம், இன்னும் பல பேர் வெளியில் போனவங்க மீண்டும் உள்ளே வரும்போது சைதை துரைசாமி சேர்த்துக்குங்க, வளர்மதி சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, கட்சி பலம் மாதிரி ஆச்சு. ஆனால் உள்ளே வந்தவங்களால் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அப்படி மறுபடியும் உள்ளே வந்து பிரச்சனை பண்ணவங்கள வெளியே தோற்றி விட்டாங்க. அதோடு அவங்க கட்டமாயிட்டாங்க. அப்போ ஜெயலலிதா பவரானாங்க. அந்த பாணி எடுங்க அப்படி பண்ணப்போ சசிகலா, ஓபிஎஸ் டீமே பெரிய டீம், அதை உள்ளே இழுத்து போடுங்க, நிபந்தனை இல்லாமல் வரன்றார், இழுத்து போடுங்க. வைத்திலிங்கம் அவர்லாம் நல்லா ஸ்ட்ராங்கு, டிடிவியை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ 2021 கூட்டணி பிரச்சனையில் இவர் அமித்ஷா சொல்லியே கேட்கல அப்படின்னா சேர்த்து கேட்டுருந்தா 20-25 தொகுதி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். திமுகவுக்கு இன்னும் 5 வருஷம் பெரிய சிக்கலாக மாறி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தான் முடிவெடுத்தார். ஆனாலும் பாஜகவை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துகிற வேலையிலும் பண்ணார், அவருடைய உறுதித்தன்மை. அதனால் அவருடைய ஆளுமை வந்து ஒரு பக்கம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக போச்சு, இன்னொரு பக்கம் அது கட்சிக்கும் லாபமாக இருந்தது. அப்போ கட்சிக்கு லாபமாக இருக்கிறதுல மட்டும் ஆளுமையை காமிக்கிறது, கட்சியை பாதிக்கிற விஷயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட் காமிக்கக்கூடாது அப்படின்றதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அப்போ இவர்கள் என்னென்னவோ எடுத்து சொல்லியும் சசிகலா உள்ளே கொண்டு வரலாம், டிடிவியை கூட்டணியில் சேர்த்துக்கலாம், பிரிஞ்சு போனவங்களாம் உள்ளே சேர்க்கலாம், அப்போ கட்சி பலமாயிடும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒத்துக்கலை. அவர்கள் என்ன பண்ணாங்க, சரி பொதுச் செயலாளர் அவர் தான் முடிவெடுக்கணும், நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு. 24 தேர்தலுக்கு பிறகு 6 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரே முடிவோடு போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போவும் அவர் இல்லவே இல்லைன்ட்டார், அவர் தான் இல்லைன்ட்டார். அதை தான் அவர் செங்கோட்டையன் கூட பின்னால் சொன்னார். ஆமாம், அப்போவும் அவர் ஒத்துக்கலை. அதோட சரி அவங்களும் சரி ட்ராவல் பண்ணாங்க. செங்கோட்டையன் மட்டும் வெளியில் வந்து அதை போட்டு உடைச்சார், அப்புறம் நீக்கினாங்க, வெளியே போனார், தாவேகா போயிட்டார். அப்போது இந்த இது அப்படி தொடர்ந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் தாவேகா வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. தாவேகா பேச்சுவார்த்தை 90 தொகுதிகள் ப்ளஸ் துணை முதல்வர் இந்த மாதிரி. அன்னைக்கும் இவர்கள் தரப்பில் பேசியிருக்காங்க, நம்ம ஏற்றுக்கலாம் போகலாம் அப்படின்னு, நம்ம ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு. ஆனால் கேட்காம இவர் தட்டி கழிச்சார். அதான் அன்றைக்கி சிவி சண்முகம் போட்டு பேசியிருக்காரு, பேசும்போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அன்றைக்கே பிடிச்சிருந்தா ஒரு 2வது இடம் நம்ம மொதல் இடம் வீணாக அமுச்சு விட்டீங்க, நம்ம ஜெயிச்சிருவோம், ஆட்சி நமக்கு வரும், தனி பெரும்பான்மை வரும்னு. இன்றைக்கி என்ன ஆச்சு? அதற்கு பிறகு இப்போ ஆட்சிக்கு ஜெயிச்ச ஒன்று நம்மள்ட்ட தான் முதல்ல ஆதரவு கேட்டு வராங்க. இங்கேயும் நீங்கள் தயக்கம், ஆனால் முதல்ல அங்கே தான் கேட்டாங்க, அப்படி தானே? அந்த இடத்துல என்ன சிக்கல்? அதாவது இதுதானே இயல்பாக இருந்திருக்கக்கூடும். எப்படின்னா தாவேகாவுக்கு விழுந்த வாக்குகளும் அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளுக்கும் திமுகவுக்கு எதிரானவை. அதுதானே ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா இருக்கும். ஆனால் இவர் அங்கே தயக்கும் போது அவர் சொல்கிற காரணம் பாஜக என்ன நினச்சிக்கோங்க. ஆனால் உண்மை என்ன, திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி அமைக்கலான்னு பேசிட்டாங்க. அது பிஜேபி ஏற்பாடு தான், விஜய் வரக்கூடாது. இந்த இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த தயக்கம் இருக்கும் போல் காங்கிரஸ் முந்திக்கிட்டு தாவேக ஆதரவுன்ட்டாங்க. ஆதரவுன்னு இவர் என்ன சொல்லிட்டார், காங்கிரஸ் உள்ளே இருக்கிறது நம்ம எப்படி போக முடியும், பாஜக கோச்சிக்கும் அப்படின்னோடனே அது ஒரு பக்கம் போகலன்றதுக்கு. அதுக்குள்ளே காங்கிரஸ் அங்கே போனோன்னா காங்கிரஸ் வலுவாயிடும்ட்டு, காங்கிரஸ் இல்லாத தமிழ்நாடு வேணும்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருங்க, 120 பேர் இருக்கிறீங்களே, ஆட்சி அமைங்க. எடப்பாடி முதல்ல ஐடியா உதித்தது பாஜகவிடம் தான் வந்துருப்பாங்க, பர்மிஷன் கேட்டு தான் வந்திருப்பாங்க. இது வந்த உடனே தான் இவர்கள் கடுப்பாகிட்டது இந்த டீமை. உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் நடந்துட்டு போகிறீங்களா, இப்படி போனால் கட்சின்னா இது கம்யூனிஸ்ட் சொல்கிறீங்க. இவங்க இந்த டீம் அதாவது ஏடிஎம்கேக்குள்ள கம்யூனிஸ்ட்லாம் கம்முன்னு கையை வாய மூடின்னு ஆதரிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பேபி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஒத்துக்கல இதை. கம்யூனிஸ்டுகள்னு சொன்னீங்கன்னா நான் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசுவேன். பேபி அப்புறம் வராரு, சீன்லேயே வரல அப்போல்லாம். பேபி தனி, அவரை விடுங்க. இங்கே இருக்கிற திமுக கம்யூனிஸ்டுகள் திமுக பிரிவு, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, நான் எங்கள் தலைவர் இவர் தான், கூட்டணி இவர் தான். உனக்கு கூட்டணியே கிடையாது தெரியுமா? சண்முகத்தை நான் கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்காவது எந்த கட்சியோட கூட்டணின்னு வச்சு இங்கே சரித்திரம் உண்டா? தொகுதி பங்கீடு, தொகுதி உடன்பாடு. இதே மாநாட்டிலே போட்டு செவுலில் 4 சாத்துனாங்க. கே பாலகிருஷ்ணன் ஒத்துக்கிட்டார்.
நம்மளது தொகுதி உடன்பாடு தான், தப்பு பண்ணிட்டோம், 6-7 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டோம் கூட்டணின்னு, பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ என்ன கூட்டணி? அது MABB சொன்ன பிறகு விசுவாசம் அது தனி பார்ட் வச்சிங்களா. அப்போது இவர்கள் 120 சேர்ந்து திமுக அதிமுக அமைக்கலான்னு எடப்பாடி இது பண்ணோன்னே கட்சிக்குள்ளே புகச்சில் வருது. திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய பிரதான இது. திமுக கூட கூட்டணி அமைச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னு அதுக்கு நடுவில் மறுபடியும் அப்படி இப்படியே பேச்சுவார்த்தை போகுது. நம்ம அமைச்சர் எல்லாரும் அமைச்சர் அன்னைக்கே அவர் பொங்கி எழுந்து ஏன் CV சண்முகம் வெளியில் வரல அப்படி ஒரு பேச்சு அன்னைக்கெல்லாம் பொங்கி எழுந்தாங்க. பெருசா வெளியே காமிச்சிக்கூடாதுன்னு ஒரு அதே நேரத்தில் வந்து இப்போ ஒரு 2 சீட்டுக்காக ரொம்ப ஒரு நாள் முழுவதும் காத்திருந்த ஒரு தருணம் இருந்தது. யாருக்கு பிசிகா லெட்டர் வாங்குறதுக்காக. அந்த நேரத்தில் CV சண்முகம் கிளம்பி வந்திருந்தாருன்னா அதனுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் டைமுங்க. எல்லாத்தையும் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இவங்க இந்த இது திமுக வந்து ஆதரித்து பண்ணலாம், திமுக அதிமுக சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு எடுக்கும் பொழுது இவர் தொங்கிக்கிட்டு இருக்கார். யார் 5 சீட்டு வச்சுக்கிட்டு 112 வச்சுக்கிட்டு விஜய் ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். இவர்கள் 35 பேர் ஒன்றா சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி போய் கேட்கும்போது தான் இவர் நம்ம அதிமுக திமுக பேசியிருக்கோம்னு எடப்பாடி சொல்லும் போது இன்னும் சண்டாகுது. சண்டாகி இல்லை நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது CV சண்முகம் தன் தரப்பு ஆட்களை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் உட்கார வச்சுட்டாரு. அது எதுவும் நடக்கூடாதுங்க. இதில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் MABB உள்ளே குதிக்கிறார். குதித்து தாவேகாக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு முடிவை மாற்றி விட்டுறாரு. அப்போ 4 பேரும் அங்கே போனோன்னா இவங்க 116 ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த முடிவு ட்ராப் ஆகிடுது. திருமாவர்களை முதலமைச்சராக்கலாம் அப்படின்ற ஒரு அது வந்து எப்போன்னா இவங்க CPM அறிவிச்சிட்டாங்களா. அப்போ 112 ஒரு 4 116 ஆயிடுறாரு தாவேகா. அப்புறம் காமராஜும் பாருக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கும் தனி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. கவர்னர் 118 கேட்குறாரு. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க லெட்டரை கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க அனுபவம் இல்லாமல். கவர்னர் அதை வாங்கி வச்சுட்டு கிராஸ் செக் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது அவர்கள் டிடிவி போய் மிரட்டி அப்புறம் அவர் இதாச்சு. இவர் பேக் அடிச்சிட்டாப்புல IUML. இவங்க ஃப்ளோர் டெஸ்ட்டில் வேணால் ஆதரவு வாங்கலாம். இந்த மாதிரி பண்ண சிக்கலாகிடும்ல. அந்த லெட்டரையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. யார் கட்சி தலைமையோ அவங்க தான் கொடுக்கணும் லெட்ரு. அதனால தான் கவர்னர் டிடிவிக்கு அடிச்சது. இவர் காமராஜ் தாவேகையில் சேர்ந்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. சேர்ந்துருந்தாலும் ஒரே ஒரு குக்கர் கட்சி தாவல் தடை சட்டத்தில் எதிர குக்கர் அங்கே போய் வச்சுருப்பாங்க, சமையல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒன்றும் நடந்திருக்காது. இவர்கள் அந்த வேலையும் தப்பு பண்ணிட்டாங்க. இந்த கேப்பில் தான் திருமாவளவன்ட்ட இவங்க கேட்குறாங்க. அப்போ தான் மறுபடியும் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க திமுக அதிமுகவும். திருமாவளவனை முதல்வராக்கி திமுக அதிமுக ஆதரவு கொடுக்குறதுன்னு. இது நடைமுறைக்கே ஒத்து வராதுன்னு தெரிஞ்சும் திருமாவளவனுக்கு ஒரு ஆசை. பாமக எப்படி ஆதரிப்பாங்க 4 MLA. இன்னொன்று மார்க்சிஸ்ட் கட்சியும் CPI இடதுசாரிகள் அங்கே போயிட்டாங்க 4. அப்போ 114 116 ஒரு 4 112க்கு வந்துடுறாங்க. எங்கேருந்து மெஜாரிட்டி இருக்கும்? இது நைட்டு ஓடனோடனே இவர் இழுக்கிறார். தாவேகாக்கு பதில் சொல்லாமல் இழுக்கிறார். கூட்டம் கூப்பிட்றான். அது ஒன்று 10 மணி 4 மணி கொண்டு போய் காரை கொண்டு போய் வெளியில் தனியாக போய் அதை ஒரு ஹோட்டலில் விட்டு அங்கேருந்து இன்னொரு வண்டியில் வேற எங்கேயோ போகிறார். ஸ்டாலின் எல்லாம் பார்த்து பேசுகிறார். பாவம் இவங்களாம் அலைகிறாங்க எதாவது பண்ணலான்னு. அதுக்கு மறுநாள் காலையில் 11 மணின்னு டைம் கொடுக்குறாரு. நெகோசியேஷன் ஓடுது. துணை முதல்வர் இவர் வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி, திருச்சி கிழக்கு எங்களுக்கு கொடுக்கணும், திரும்ப அங்கே நிற்பார், திரும்ப ராஜினாமா பண்ணுற MP சீட்டை எங்களுக்கே கொடுக்கணும், திருப்பி கொடுத்துடணும். இந்த மாதிரி பல இது கடுப்பாய் ஒரு கட்டத்தில் என்னங்க ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையா. கவர்னர் கேரளாவுக்கு போகிறாரு. போயிட்டாருன்னா 10ஆம் தேதிக்கு மேலே சட்டசபை காலம் முடியுது. அதுக்கு பிறகு அசிங்கமாகிடும். அந்த இது திடீர்னு அதாவது அறிவிச்சு வச்சுங்க மத்திய அரசு கோர்ட்டுன்னு போய் பெரிய இதாகும். அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சரி முதல்ல கொடுத்துட்றோம் அப்புறம் பேசிக்கலான்னு. ஏன்னா என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஆட்சி அமைக்க கொடுக்காம போய் வேற ஆச்சுன்னா இவருக்கு அதுவும் அப்போ ஜாஸ்தியாகிடும். இந்த அழுத்தங்கள்லாம் வரதுனால திருமாவளவன் லெட்டரை கொடுத்துட்றாரு. கொடுத்து எப்போ 4:30 மணி கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு இவங்க சினிமாவில் வர கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி ஓடுறாங்க. இந்த உதயகீதத்தில் தானே, உதயகீதத்தில் தூக்கு போட போகும்போது அன்னைன்னு ஒரு படம் வச்சிருப்பாங்க. அன்னை இல்லம் சிவாஜி. இது அவங்க அப்பாவை காப்பாத்துறது காரை கொண்டு போய் தூக்கு போட நிற்கிறது. ராஜாஜி ராஜான்னு ஒரு படத்துல ராஜா இடிச்சுட்டு போய் இது அன்னை இல்லத்துலேயும் வந்தது. அந்த மாதிரி கொண்டு போய் கவர்னர்கிட்ட போனால் கதவு மூட்டு கவர்னர் இப்போ தான் கிளம்பி இதுக்கு போக போகிறாருன்னு. இந்த சினிமாவில் கதாநாயகன் தேட்டு வரும்போது அது ட்ரெயினில் போகிறதுக்கு ஆட்டோவில் ஏறி போயிடுமே, என்ன படம் அது?
நிறைய அஜித் நடிச்சாருங்க. அவன் நிறைய ஹிந்தி படத்துல இருந்து வந்தது தான் அஜித் நடிச்சார் ஒரு படம், அண்ணா காதல் கோட்டை. அதில் அந்த மாதிரி கிளம்பி போயிடும்ல, அந்த மாதிரி ஆனவுடனே சோர்ந்து போய் திருமாவளவனை மனதுக்குள்ளே திட்டிக்கிட்டே இவங்க வந்தா அதுக்குள்ளேயும் ஒரு முடிவு மாறி எஸ்பி வேலுமணி பேசினார்னு ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ நடந்தது. உடனே கவர்னரு கேன்சல் பண்ணிட்டு வாங்கன்ட்டார். இன்னும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை, இதுக்கு மேலே இழுத்தா இன்னும் பொதுமக்கள் கோபத்துக்கு ஆளாக வேண்டியதுன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சாதுன்னு பண்ணி வாங்கிட்டு வராப்புல இதுன்னு 4 முறை கவர்னரை பார்த்து ஆட்சி. ஆமாம், அவர் தான் சொன்னார் இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறோன்னு. புஷி கஷ்டம் தெரியல, இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிற கதையாக போச்சு. எந்த நேரத்தில் சொன்னாரோ அந்த வார்த்தையை. அப்புறம் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு ஸ்டாலின், நீங்கள் 2 பேர் எதுக்கடா இருக்கிறீங்க, போய் நீங்களும் ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் போய் ஆதரவு கொடுங்க. கொடுக்கலன்னா புகாரி மட்டும் வந்திருப்பார், அந்த பாருக்கு மானியம்பாடி எம்எல்ஏ மட்டும் வந்திருப்பார். அதனால் இவங்க முந்திட்டாங்க. அதனால் இதுதான் நடந்தது. இந்த கோபம் வந்து அதிமுகவில் இவங்களுக்கு கடுமையாகிடுச்சு. இந்த மாதிரிலாம் கோட்டை விட்டிங்களே, நான் காங்கிரஸ் வந்த அப்புறம் எப்படி போக முடியும், பிஜேபி நான் அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு எஸ்பி வேலுமணி பேசிகிட்டு இருக்காப்புல, நாங்கள் பார்த்துக்குறோம், நம்ம அவங்கள ஆதரிக்கிறோம். தாவேகாக்கு என்ன பிரச்சனைனா, இந்த அல்லு சில்லுலாம் இவ்வளோ பண்ணுதில்ல, ஒரேடியாக ஒரு 25-30 பேர் வந்துட்டான். நீங்கள் கிளம்புகிறா சான்றலாம். இந்த வடிவேலு ஒரு இடத்துல போயிட்டு சூர்யா கிட்ட தம்பி ராமையா வந்து பேசுவா தெரியுமா, அண்ணனுக்கு வந்து தனி ரூம் கேட்குறாரு. என்ன ரூமா, இங்கே தூங்க சொல்லு, இல்லை ஊருக்கு கிளம்பி போக சொல்லு. நம்ம அப்படி சொல்லிட்டேன், இங்கே தானே பழகுறேன்னா அந்த மாதிரி. இப்போ நிலைமை கிட்டத்தட்ட அப்படி தான் ஆகும் போல. போக சொல்ல வடிவேல் கதையாக போட இந்த திருமாவளவன் இவங்க கதெல்லாம். அதாவது இப்போ அமைச்சர் பதவி ஒரு சொன்ன மாதிரி கிடைக்கும், பெரிய அளவில் போர்ட்ஃபோலியோலாம் பெரிய அழுத்தத்தை தரவே முடியாது. அப்போ விஜயனுடைய ஆட்சி தப்பிச்சுக்கிச்சு. காங்கிரஸுக்கே பிரச்சனை வரும், ரொம்பலாம் இது பண்ண முடியாது. 3 மினிஸ்டர் கேட்டாங்க, 2 தான் கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு இதாகும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் தான் இவர்களுக்குள்ள கோபம் வெடித்து இதாகி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடந்து இந்த கதையில் கொண்டு போய் விட்டீங்க. சந்தோஷ் சுப்ரமணியத்தில் ஜெயம் ரவி வெடித்த மாதிரி வெடிச்சிட்டாங்க. அதனால் கடைசியில் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி இவர்கள் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா 35 குறைஞ்சி 27 ஆகி 27, 25 ஆகிடுச்சு. அங்கே 22 ஆகிடுச்சு. இப்போ இவர்கள் 25 பேர் தாவேகாவை ஆதரிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. துவக்கம் எப்படி இருக்கிறது, அடுத்தடுத்து செல்லக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுவோம். தங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.